we know what to expect from God now, we know how to expect from God. அதே மாதிரி எப்போ, இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின், when to expect from God, is there a right time, இந்த டைம்ல தான் நான் எதிர்பார்க்கணும், இந்த டைம்ல எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி வரும். இது வந்து இவ்வளோ சீக்கிரம் இது எப்படி நடக்கும், திஸ் இஸ் a பிக் திங், இதுக்கு வந்து ஒரு டைம் ஸ்பேன் வேணும். இதெல்லாம் ஆண்டவரோட கேலண்டர்ல, ஆண்டவரோட டைம் ஸ்பேன்ல நம்மளோட நேச்சுரல் டைமை நம்ம மிக்ஸே பண்ண முடியாது. His timelines are totally different from ours. Don't even try to understand his timelines. அவரால் வந்து ஒரு நாள் வந்து அவருக்கு 1000 வருஷம் மாதிரி, 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் மாதிரி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அவரால் வந்து no time, in fractions of seconds he can make things happen in our lives. So whenன்ற கேள்வியே நம்மளுக்கு இல்லை. எனக்கு இது வேணும், நான் ஆண்டுகிட்ட கேட்டுட்டேன், அவர் செய்வாரு, டன், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இது எப்போ செய்வார், எப்படி செய்வார், இது எப்படி பாசிபிள், லாஜிக்கல் திங்கிங்கை நம்ம ஆண்டவரோட டைம் லைனுக்கு என்னைக்குமே அப்ளை பண்ண முடியாது. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஹிஸ் டைமிங்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ours. Our only thing to do is ask him. He will give you. சில விஷயங்கள் வந்து அவர் உடனே கொடுப்பாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் இது உடனே நமக்கு வேணும்ட்டு. சில விஷயங்கள் அவர் தாமதிச்சு தான் கொடுப்பாரு, ஏன்னா உடனே கொடுத்தா அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தாவீதுக்கு வந்து it took years to become a king. அவர் அனாயிண்ட் பண்ணிட்டு பல வருஷங்கள் he had to wait to become a king. That was not the case with Solomon. தூங்கி எழுந்திரிச்சா he was a king. ஓகே, ஸோ இவங்க வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு, ஸோ எனக்கு இப்படிதான் நடக்கும், இல்ல இந்த காரியத்துக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, இந்த விஷயத்துக்கு அப்படி. நோ, don't even try to understand God's timings. His timings are always right. He is on time every time.